ஒரு அழகான எமரால்ட் காட்டில் 3 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தனர். ராக்கி யானை, ரிங்கி மான், ஜாக்கி குரங்கு. ஒரு நாள் ஜாக்கி பெருமையாக சொன்னான், நான் தான் இந்த காட்டில் மிக வேகமானவன், யாராலும் என்னை தோற்கடிக்க முடியாது. அடுத்து ராக்கி பெருமையாக சொன்னாள், நான் தான் இந்த காட்டில் மிக பலம் வாய்ந்தவள், என்னால் எதையும் செய்ய முடியும். ஆனால் ரிங்கி மிகவும் வருந்தினாள். தான் சிறியவள் என்று நினைத்தாள். நான் வலிமையானவளா? ரிங்கி தனியாக உட்கார்ந்தாள். ஜாக்கியும் ராக்கியும் சிரித்தனர். ரிங்கி மிகவும் வருத்தமடைந்தாள். அப்போது ஞானமுள்ள ஆந்தை தோன்றியது. என் அன்பான நண்பர்களே, உண்மையான வலிமையை கண்டறிய ஒரு போட்டி நடத்துவோம். மூவரும் தொடக்க கோட்டில் நின்றனர். போட்டி தொடங்க அனைவரும் காத்திருந்தனர். நான் ஜெயிப்பேன், நான் முயற்சி செய்வேன். ஜாக்கி வேகமாக கொடிகளில் ஊஞ்சலாடினான். இது மிக எளிது, நான் முன்னணியில் இருக்கிறேன். அவன் மிக வேகமாக செல்கிறான். ராக்கி பலமாக ஓடினாள். ஒவ்வொரு அடியிலும் தரை அதிர்ந்தது. என் பலம் என்னை முன்னேற்றும், யாரும் என்னை தடுக்க முடியாது. ரிங்கி அழகாக ஓடினாள். அவள் சிறியவள், ஆனால் அவளுக்கு உள்ளார்ந்த வலிமை இருந்தது. என்னால் முடியும், நான் முயற்சி செய்கிறேன். ரிங்கி தன் வழியில் தொடர்ந்தாள். ஆனால் திடீரென்று ஜாக்கிக்கு முன்னால் கொடிகள் இல்லை, முட்செடிகள் மட்டுமே. அடடா, இனி நான் எப்படி செல்வது? ஜாக்கி சிக்கிக் கொண்டான். ஜாக்கி கிளையில் உட்கார்ந்தான். ஐயோ, நான் மிக வேகமாக சென்றேன், ஆனால் இப்போது சிக்கிக் கொண்டேன். அவனது வேகம் அவனுக்கு உதவவில்லை. ராக்கி ஒரு பாலத்தை அடைந்தாள். இந்த பாலம் என்னை தடுக்காது, நான் பலம் வாய்ந்தவள். ஆனால் அந்த பாலம் மிகவும் குறுகலாக இருந்தது. திடீரென்று பாலம் விரிசல் அடைந்தது. அடடா, என் எடை மிக அதிகம், நான் என்ன செய்வது? ராக்கியின் பலம் இப்போது பிரச்சனையாக மாறியது. ராக்கி உட்கார்ந்து யோசித்தாள். என் பலம் போதுமானதாக இல்லை, நான் தவறாக நினைத்தேன். சில நேரங்களில் பலம் மட்டும் போதாது. ரிங்கி முட்செடிகளை அடைந்தாள். இந்த முச்செடிகள் உயரமாக உள்ளன, ஆனால் நான் சிறியவள், என்னால் குதிக்க முடியும். ரிங்கி தன் சிறிய உடலை ஒரு பரிசாக பார்த்தாள். நான் முயற்சி செய்வேன். ரிங்கி பின்வாங்கி ஓடினாள். நான் பறக்கிறேன். ரிங்கி வெற்றிகரமாக குதித்தாள். ரிங்கி பாலத்தை அடைந்தாள். இந்த பாலம் மிகவும் பலவீனமாக உள்ளது, நான் கவனமாக இருக்க வேண்டும். நான் சிறியவள், பாலம் என்னை தாங்கும். ரிங்கி மெதுவாக பாலத்தில் நடந்தாள். ஒரு அடி, இன்னொரு அடி, கவனமாக. பாலம் அவளை தாங்கியது. நான் வெற்றி பெற்றேன். திடீரென்று ரிங்கி ஒரு அழுகையை கேட்டாள். யாரோ உதவி தேவைப்படுகிறார்கள், நான் உதவ வேண்டும். ரிங்கி சிறிய முயலுக்கு உதவினாள். நன்றி ரிங்கி. நல்லது. ரிங்கி மீண்டும் ஓடினாள். நான் இன்னும் முடிக்க வேண்டும். அவளுடைய முயற்சியை விடவில்லை. நான் தொடர்கிறேன். ரிங்கி கிட்டத்தட்ட அடைந்து விட்டாள். இறுதியாக முடிவு கோட்டை கடந்தாள். அனைவரும் காத்திருந்தனர். நான் வெற்றி பெற்றேன். ராக்கியும் ஜாக்கியும் பின்னர் வந்தனர். ரிங்கி, எங்கள் நடத்தைக்கு மன்னிக்கவும், நாங்கள் தவறாக நடந்து கொண்டோம். பரவாயில்லை, நாம் நண்பர்கள். ஞான ஆந்தை அனைவருக்கும் அறிவுரை கூறியது. உண்மையான வலிமை இதயத்தில் இருக்கிறது. நட்பு, கருணை, தாழ்மை இவையே மிக முக்கியம். நன்றி. மூவரும் மகிழ்ச்சியாக சிரித்தனர். நாம் சிறந்த நண்பர்கள். ஆம், நாம் எப்போதும் நண்பர்கள். மகிழ்ச்சியான முடிவு. குழந்தைகளே, நாம் எப்போதும் நம் நண்பர்களை கிண்டல் பண்ணக்கூடாது, காயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் உண்மையான நண்பர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள். நண்பர்களுடன் எப்போதும் சேர்ந்து இருக்க வேண்டும். ஹலோ டு டிவி நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடித்ததா? லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.